கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இன்றைய திருப்பலியானது எம்ஜி ஆண்டனி செல்வன், மரிய தங்கம், எஸ்டி மைக்கேல் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டியும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ரஷ்ய நாட்டுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரில் இறந்த அனைத்து போர் வீரர்கள் மற்றும் மக்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக பாஸ்கல் ஜீவராஜ் அந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம் ஒரு சிறப்பான காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். தவ காலம், இறைவனுடைய அருளை அபரிவிதமாக பெறுகிற காலம், கடவுளுடைய ஆசிரை நிறைவாக பெறுகிற காலம். இன்றைய முதல் வாசகத்திலே மோசே மக்களுக்கு அழகாக சொல்லுகிறார், கடவுள் உங்கள் முன் ஆசிரையும் சாபத்தையும் வாழ்வையும் சாவையும் உங்கள் முன் வைக்கிறார். அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் கடவுளுடைய ஆசிரியருக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். அவர் சொற்படி கேட்டு நடந்தோம் என்றால் கடவுளுடைய ஆசிரியை பெறக்கூடிய பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த தவ காலத்திலே இந்த 40 நாட்களுமே அவருடைய அன்பிலே அதிகமான நேரம் நாம் ஒரு சில சிறு சிறு முயற்சிகள் எடுத்து அவருடைய அன்பிலே இருக்கிற பொழுது நாம் அவருடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். நாம் எதை வேண்டுமென்றாலும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். தவறான வழியிலே செல்லலாம் அல்லது சரியான பாதையை பயணிக்கலாம். ஆசிரை பெறுவதற்கு ஒரு சில முயற்சிகள் எடுக்கலாம். அந்த ஆசிகளை பெறாமல் இருப்பதற்கு நாம் ஒரு சில வழித்தடங்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம். இன்று நாம் எதை தேர்ந்தெடுக்க இருக்கிறோம்? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த தவ காலத்தை ஆரம்பித்திருக்கிற இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே கடவுளுடைய ஆசிரை பெறுவதற்கு என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் என்ன, கடவுளுடைய சாபத்தை பெறக்கூடிய விதத்திலே நான் இருக்கிறேனா அல்லது கடவுளுடைய ஆசிரை பெறக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய ஆசிரை பெற அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து வாழ தவறிய இயேசு தருகிற சிறு சிறு சிலுவைகளை நாம் சுமந்து அவரை
பின்தொடர்ந்து நடக்க தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரையே பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொண்டு உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர். ஆனால் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்தையும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரை நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வையும் சாவையும், நன்மையும் தீமையும் இன்று உங்களுக்கு முன்பாக
வைத்திருக்கின்றேன். இதுதான் இன்றைய நாளினுடைய செய்தியாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவர் இன்று வாழ்வையும் சாவையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். ஆசியையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். நம்முடைய கடவுள் நம்மை மதிக்கிற கடவுள், நமக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். வாழ்வை நம்முடைய வாழ்விலே தேர்ந்து கொள்வதற்காக அல்லது சாவை தேர்ந்து கொள்வதற்கும் ஆசியை பெற்றுக்கொள்வதற்கும் சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவருடைய வழியில் நடது, அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி என்ற அந்த இறை வார்த்தையானது ஆண்டவருடைய சொற்படி நடக்கிற பொழுது அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம், அவருடைய ஆசிரியை நாம் பெறுகின்றோம். நாம் கடவுள் சொற்படி நடக்கிற பிள்ளைகளா? கடவுள் சொற்படி நடக்கிற பிள்ளைகளா? பொதுவாக பிள்ளைங்க ஏதாவது சிறிய தவறு அல்லது அவங்கள் செய்வது சரியாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் திசை மாறுகிற பொழுது அதை நம்முடைய பிள்ளைகள் பெர்ஃபெக்டாக நல்லா செய்யறதுக்காக பெற்றோராகிய நாம் கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்முடைய பிள்ளைங்க என்ன அதை சரியாக செய்யணும். நம்ம பிள்ளைங்க நல்லா செய்யக்கூடாது அதுக்காக அல்ல, இல்லையா? அதுக்காக நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை வெறுப்பது கிடையாது. நான் இதை செய்ய மாட்டேன் தூக்கி போட்டு போக மாட்டாங்க. போவாங்களா? இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு 2 தட்டு தட்டி கமான் அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கணும் இல்லையா சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் கடவுள், அதே மாதிரி தான் கடவுள் நம்முடைய ஞான மேய்ப்பொருள் மூலமாக நிறைய அறிவுரைகளை கொடுப்பார். அதற்காக இல்லை செய்ய மாட்டேன் அப்படி தூக்கி போட்டு நம்ம போகிறோம். என்ன அர்த்தம்? எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கு வாழ்வும் கொடுக்கப்படுகிறது, சாவும் கொடுக்கப்படுகிறது, ஆசீரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? எதை தேர்ந்தெடுக்கிறோம்? சாபத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படின்றால் கடவுளுடைய சொற்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி ஞான மேய்ப்பர்கள் சொல்வதையும் கேட்டு நடக்க வேண்டும். என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்பது அல்ல, இல்லையா? ஒருவேளை நாம் செய்வது அது அந்த நேரத்தில் நமக்கு சரியாக தோன்றும், ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த நாளிலே கடவுள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் நம்முடைய அந்த சுதந்திரத்தை நாம் நல்ல முறையிலே சரியான விதத்திலே நாம் பயன்படுத்துகிறோமா என்று வாழ்வும் சாவும் ஆசீரும் சாபமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய சொற்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் என்றால் என்ன? அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். கடவுள் நான் நேரடியாக பேசுவார். கடவுள் எப்படி பேசுவார்? கடவுள் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மூலமாக, என் பங்கு தந்தை மூலமாக கூட கடவுள் பேசலாம். அதை ஒரு சரியான விதத்திலே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே நான் கடவுள் தருகிற இந்த தருகின்ற இந்த ஆசிரை நான் சரியாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளையா? கடவுளுடைய சொற்பேட்டு, அதாவது அவருடைய குரலை கேட்கணும், கேட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நிறைய நேரத்தில் நம்ம அவர் என்ன சொல்கிறான்னு கேட்குறதே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. அப்போ தான் என்ன பண்ணுவோம், நம்ம தடம் மாற நினைப்போம், தடம் மாறுவது போல மற்றவர்கள் முன்னால் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். எனவே இந்த நாளிலே நாம் கடவுள் தருகிற இந்த ஆசிரை பெற நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? இரண்டாவதாக, இந்த நாளிலே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சில சின்ன சின்ன துன்பங்கள், சிலுவைகள் வருகிற பொழுது அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும். துன்பமா எனக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம துன்பம் வந்தோடனே அதை விட்டு ஓடி ஒளி நினைப்போம். அது ஒரு சரியான மனப்போக்கமாக இருக்காது. அந்த துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு மீனவன் மீன் பிடிக்க போகிறான். கடலில் மீன் பிடிக்க தன்னுடைய வலைகளை தூக்கி கொண்டு கடற்கரைக்கு வருகிற பொழுது அங்கே ஒரு இளைஞனை பார்க்கின்றான். அந்த இளைஞன் அவன் அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பொதுவாக தற்கொலை செய்வதற்காக உட்காரக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். ஏதோ இந்த இளைஞனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட வான்னு சொல்லி அவனை கடலில் கூட்டு போகிறான்.
கடலில் கூப்பிட்டு செல்கிற பொழுது முதல்ல பயங்கரமான அலை, அந்த அலையை தாண்டி அந்த மீனவன் செல்கின்றான். போக போக அமைதியாகிறது, இன்னும் ஆழமாக போகிறான், அங்கே பயங்கரமான அலையாக இருக்கிறது. அவ்வாறு செல்கிற பொழுது இந்த இளைஞன் அந்த மீனவன் சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையே போராட்டம் ஆயிடுச்சு, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நான் ஒரு நல்ல தொழில் தொடங்கினேன், அந்த தொழிலில் பயங்கரமான நஷ்டம், என்னுடைய அப்பா படுத்த படுக்கை ஆயிட்டார், நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டார், என்னை அன்பு செய்த என்னுடைய காதலி என்னை கைவிட்டு விட்டாள், இந்த உலகமே என்னை வெறுக்கிறது எதிர்க்கிறது, அதனால் இந்த உலகத்தில் நான் வாழ லாக்கியற்றவன் தகுதியற்றவன், எனவேதான் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த மீனவன் சொன்னான், இப்போது நாம் கடந்து வந்த பாதைகளை நீ பார்த்தாய் அல்லவா, நம்முடைய இந்த பயணத்தை ஆரம்பித்த பொழுது அலைகள் இந்த கடல் உள்ள வருவோமானோடு நம்ம நினைக்கல, ஆனால் போக போக என்ன அமைதியாக இருந்துச்சு, இந்த இடத்துல என்ன இன்னும் அலைகள். இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையில் இந்த இரண்டும் மிக்ஸ் தான் வாழ்க்கை. அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பிரசன்னத்தை நீ உணர்ந்து கொண்டாய் என்றால், நான் இந்த இடத்துல இந்த படகினுடைய வலிமையை நான் உணர்ந்திருக்கிறேன், இந்த படகினுடைய வலிமை எனக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையில் நான் கடலுக்குள் மூழ்க மாட்டேன், இங்கே இந்த படகுல நான் இருப்பேன், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் என்று அந்த மீனவன் அந்த இளைஞனுக்கு அறிவுரை சொன்னாராம். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சிறிய சிறிய துன்பங்களை சிலுவைகளை நாம் தூக்கி கொண்டு நாம் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமா? இயேசுவின் சீடராக வாழ்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சிலுவையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்வது மேபி எளிதாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அதை கடைபிடிப்பது மிகவும் கடினம். இன்றைய நாளிலே அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சிறு சிறு சிலுவைகளை துன்பங்களை தாங்கிக் கொண்டு இயேசுவை நாம் முழுமையாக நாம் பின்பற்றுவோம். நமக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் ஆசிரியையும் சாபத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? கடவுளுடைய சொற்படி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அன்பிலே நாம் வாழ நினைக்கிறோமா? அவருடைய அன்பிலே வாழ்வோம், கடவுளுடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமேன். என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளை, என்னுடைய இந்த பலி இல்லாமல தந்தையாகிய கடவுளுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி நலமை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை முதுமையனுக்கு மேன்மை அளிப்பனவாகும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினை கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்க துணி கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குள்ளே, இன்று நம்முடைய புதிய அந்த கல்லறை தோட்டமானது பதிவு செய்து 2 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த புகழ்ச்சி பாடலை மூவொரு கடவுளுக்கு நாம் கொடுக்கிற பொழுது பங்கு சமமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு அந்த இடத்தை கொடுத்து நம்முடைய பங்கு சமூகத்தை ஆசிர்வதித்திருக்கிறார். எனவே நாம் இணைந்து ஆமீன் என்று சொல்லுகிற பொழுது ஒருமித்த புகழ் பாடல் பாடுகிற பொழுது பக்தியோடு ஆமீன் என்று சொல்லி ஜெபிப்போம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதுகளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கமா. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய காத்திரமே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் கலந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். அறிவிப்பு: ஒவ்வொரு நாளும் காலை 5:45 மணிக்கு சிலுவை பாதை ஆரம்பமாகும். சரியா? கொஞ்சம் நீங்கள் லேட் பண்ணாலும் திருப்பலி லேட் ஆகும். எல்லாமே ஷெட்யூல் வந்து ரொம்ப போகும். அதனால தயவு செய்து ஒருத்தர் இருந்தால் கூட நம்ம வந்து சரியாக 5:45 மணிக்கு இந்த சிலுவை பாதையை ஆரம்பிப்போம். தொடர்ந்து சிலுவை பாதைக்கு பிறகு திருப்பலி நடைபெறும். அதனால் கொஞ்சம் வர நினைப்பவர்கள் சரியான நேரத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா நீங்கள் வருவேன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து கொஞ்சம் சிரமம் எடுத்து வர நினைப்பவர்கள் முன்னதாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுதினப்போம். ஜெபிப்போமாக. இல்லாமல் இறைவா, விண்ணக குடை ஆசியால் நிறைவேற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றை ஊற்றாயிருப்பனவாகும். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இல்லாமல் இறைவா, உமக்களுக்கு நிலை வாழ்வின் வழிகளை அறிவித்தீரே. அதனால் அவற்றின் வழியாக நிறைவொழியாக உம்மிடம் அவர்கள் வந்து சேர்ந்திட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம் ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.